ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம காரசாரமான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றி காய வைங்க. அதில் வந்து 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ சேருங்க. வெங்காயத்தை ஓரளவுக்கு நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். நல்லா சுருண்டு வர டைமில் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி ஒரு 4 தக்காளி பழுத்த பழமாக நறுக்கி போடுங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ புளிப்பு வேண்டாம் அப்படின்னா குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி வந்து நல்லா நச்சிட்டோ அல்லது மிக்சியில் போட்டு. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு இல்லையா? இப்போ வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் வந்து சேர்க்குறேன், ஆட்டுக்கறி. அதை வந்து சேர்த்துட்டு நல்லா சுருள கிண்டி விடுங்க. இந்த கிரேவியில் நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் கறியை நல்லா சுருளை வதக்கி விடுங்க. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் சேருங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ இருக்குது சேனல். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேருங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கோம். இந்த மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் எனக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட பார்த்திங்கன்னா கசகசா, சோம்பு எல்லாமே ஒரு அரை டேபிள் ஸ்பூன். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி. எப்போவுமே கறி குழம்பு செய்யும்போது அந்த கிரேவி வந்து நல்லா வந்து அந்த மசாலாவோட சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த கறி வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். குழம்போடைய திக்னஸை பொறுத்து தண்ணி கூடவோ குறைச்சோ ஊற்றிக்கலாம். குழம்புக்கு இன்னும் சால்ட் போடலை. நல்லா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கறி வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேருங்க. அடுத்ததான் அந்த தேங்காவை வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/4 மூடி தேங்காய் வந்து போதும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து திக்காக கொலன்னு ஆயிரும். அந்த மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு நல்லா குழம்புல ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 6 விசில் கழித்து பார்க்கலாம். 6 விசில் வச்சுட்டு அப்படியே தம்மில் வச்சுருங்க, ஆஃப் பண்ணிவிட்டு. ரொம்ப சூப்பராக காரசாரமான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.